எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி வந்து சாதா ப்ளவுஸ் அங்கே கட் பண்ணுறேன். 40 இன்ச்சு ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 40 இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து அவங்க 10 ஒரு அளந்து எடுத்துக்கணுங்க. 40 இன்ச்சு போதுங்க. நான் வந்து 22 இன்ச்சு அளவு கட் பண்ணிக்கணுங்க. அது வந்து 4ஆக டிவைட் பண்ணால் 42 வந்துடுங்க. 44 வருங்க. நம்மளுக்கு வந்து 40 தேவைப்போகுது. 4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 பக்கமும் இடுப்பு பக்கம் தையல் போடுறதுக்குங்க. இப்போ வந்து 3 ப்ளவுஸ் சேர்த்து கட் பண்ண போகிறேங்க. எல்லா ப்ளவுஸும் வந்து 22 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேங்க. 3 ப்ளவுஸும் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் கட் பண்ணதை பார்த்தீங்க. மீதி 2 நான் விறுவிறுன்னு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் மூலமாக கேளுங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப சொல்லித்தர அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் வளரல. எனக்கு மீடியமாக தாங்க சொல்லித்தர தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ரெகுலராக போட முயற்சி பண்ணுறேங்க. ப்ளவுஸ் தைச்சி வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ப்ளவுஸே தைக்கல. நடுவில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்தது. உடம்பு சரியில்லை, கால் வலி, கேக் கற்றுக்க போயிருந்தெல்லாம் அதுக்கு கொஞ்ச நாள் அப்படியே டைம் போயினே இருந்துச்சு. நான் வந்து ப்ளவுஸ் தைக்கவே இல்லை. என்னுடைய வேலை வந்து ப்ளவுஸ் தைச்சா தான் வீட்டுக்கு வருமானம். என்னுடைய கை செலவுக்கு நான் எப்பவுமே வச்சுப்பேன். அதனால் சரி மறுபடியும் வந்து கால் வலி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்திரைலாம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துட்டு இப்போ மறுபடியும் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. இதுக்கப்புறம் வர ப்ளவுஸு ஒன்று ஒன்றா உட்காந்து தைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். ரொம்ப தைக்க முடியல கூட வீட்டுக்கு 1 2 தைச்சா கூட போதுங்க. ஏன்னா 2 மிஷின் வாங்கி வச்சிட்டேங்க. டைலர் மிஷினு 2மே வேஸ்ட்டாக போகுது. துணி தைக்கலாம் மிஷின் வந்து பாயாக போயிடுங்க. அந்த ஒரு காரணத்துக்கோசமாக துணி தைக்கணும். ஆனால் நான் ஆசைப்பட்டு கற்றுக்கினேன். சரி வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க மறுபடியும் வந்து யாருன்னா கொடுத்தாங்கன்னா வாங்கி தைக்கலான்ட்டு. நடுவில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எல்லாருக்கிட்டையும் துணி தைக்கலன்னு சொல்லிட்டாரு. எங்கள் பொண்டாட்டி துணி தைக்கல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்போயே திட்டுவேன், நான் தைக்கலையோ நீ ஏங்க தைக்கலன்னு சொல்லிட்டாரு. இன்னும் தான் கால் வலி அதிகமாகுதுல்ல, நீ தைக்க வேணாம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். ஒரு வீட்டுக்காரங்க துணி தைச்சே அவனுக்கு ரூல்ஸ் போடுவாங்க. எங்கள் வீட்டை துணி தைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட என்னை திட்டுவார். உனக்கு தான் கால் வலி ஆகுது, ஏன் ப்ளவுஸ் வாங்கினேன் அப்படின்னுவார். யாருன்னா மூஞ்சி காட்டினா திட்டுவார், நீ அவங்க ப்ளவுஸ் வாங்கினேன்னு கேட்பாரு. ஒரு வேலைன்னு செஞ்சால் 1000 பேர் வந்து குறை சொல்லுவாங்க. ஒரு சில பேர் குறை சொல்லி தான் ஆவாங்க. அவர் வந்து அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் பிடிக்கிறதில்ல. அதனாலேயே கொஞ்சம் என்னுடைய பிஸ்னஸ் வந்து கெட்டு போச்சு. பிஸ்னஸ்னால் அங்கே துணி தைக்கிறது எங்கே துணி தைச்சிருந்தா அந்த ஒருத்தர் ஏன்னா சப்போஸ் லூஸ் ஆக சொல்லிட்டாலும் அப்படியே அப்படின்னு மறைப்பார் எங்கள் வீட்டுக்கார். அவர் என்னன்னா என்னை யாரும் திட்டக்கூடாது அப்படின்றது தாட்டு தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, ஒரு வேலை செஞ்சுட்டா முன்ன பின்ன வரம் தான். நான் ஏற்கனவே சொல்லுவேன், நான் வந்து ஜெராக்ஸ் மிஷின் கிடையாதுங்க. அப்படியே உங்களோட ஜாயிண்ட் மாரியே வரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். கொஞ்சம் லூஸ் ஆகலாம், டைட் ஆகலாம். நீங்கள் வந்து லூஸாக இருந்தால் எத்தனை கொடுங்க பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு தாங்க சொல்லி அனுப்புவேன். அதேமாரி யார் மனசு நோவு அடிக்காத மாரி தான் நானும் வந்து கொஞ்சம் லூஸாக சொன்னாங்கன்னா ஒரு தையல் போட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் டைட் ஆகுதுன்னா ஒரு தையல் பிச்சுக்குமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். மேக்ஸிமம் ஃபால்ட்டுன்னு வந்தால் இது 2 தான் வருங்க. டைட் ஆகுதுன்னு வராது. 1 இன்ச்சு லூஸாக இருந்தால் பிடிச்சிக்குங்க. இல்லை வேறு எதுவும் அவ்வளோ மேக்ஸிமம் ஒரு ஃபால்ட்டு வராது. எங்கன்னா ஒரு ஜாயிண்டில் மட்டும் தாங்க கொஞ்சம் என்ன ஃபால்ட் இருக்கும். மீதெல்லாம் ஓரளவுக்கு ஃபால்ட்டில் தான் ஜாயிண்ட் தைப்பேன். இப்போ வந்து 3 ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறேன். பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தடில் தாங்க கட் பண்ணேன். நானே சின்னதாக ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேங்க. 219 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூட வீடியோ போடுறது பாருங்கள். அந்த ஸ்டாண்டு மூலமாக தான் வந்து சின்னதாக கையிலே கீழே கொஞ்சம் ரொம்ப ஒரு கை அளவு தாங்க நீட்டே இருக்குது. அதனால் அது ஈஸியாகுது. அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு நானே வெட்டுறதை கட் பண்ணுறேன். கட்டிங் வீடியோ போடுறேன். உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு பாருங்கள். போன டைம் வந்து டிச்சிங் வீடியோ எடுத்தல அப்போ வந்து ரைட் பக்கம் எடுத்து அந்த கேமரா ஸ்டாண்டு வச்சு எடுத்தேங்க. இப்போ வந்து லெஃப்ட் பக்கமாக வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. அடுத்த வாட்டி இந்த வீடியோ புரியலாம் சொல்லுங்கள். மறுபடியும் வந்து நான் வந்து ரைட் பக்கமாக யூடியூப் ஸ்டாண்டு வச்சு வீடியோ எடுக்கிறேங்க. அப்போ நல்லா புரியுதான்னு பாருங்கள். நம்ம வந்து கணக்கு மாரி தாங்க ப்ளவுஸ் தைக்கிறதோ போட தான் மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கணும் சொல்லுவாங்க பாருங்கள். அதே மாதிரி தாங்க ப்ளவுஸ் வந்து வெட்டி பார்க்கணும், தைச்சி பார்க்கணுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேங்க. இது புதுசாக ப்ளவுஸ் கற்றுக்குறீங்கன்னா பழைய ப்ளவுஸ்க்கு இது பாருங்கள். பழைய ப்ளவுஸை பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அதேமாரி ஒரு 4 டைம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மண்டையில் ஏறுங்க. சட்டுன்னு கொஞ்சம் கற்றுக்கலாம். அதோட ஐடியா பண்ணுங்கள், அது ஃபாலோ பண்ணுங்கள்.
உக்ஸெல்லாம் அப்பப்போ டைம் கிடச்சலாம் உக்ஸு கற்றுக்குங்க. வந்து நான் உக்ஸு கட்டுற வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காததுலாம் பாருங்கள். டிச்சிங் வீடியோ போட்டிருப்பேன். மேக்ஸிமம் லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் இது 2 ப்ளவுஸ் மட்டும் தாங்க நான் போடுவேன். இந்த 2 ப்ளவுஸும் அடிக்கடி தைப்பேன். அப்போலாம் வந்து மாடல் ப்ளவுஸ்லாம் வரும். இப்போ யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எல்லோரும் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் 2 தான் போடுறாங்க. மாடல் ப்ளவுஸ் யாரும் அவ்வளோ போடுறது லேஸ் மட்டும் தான் வைப்பாங்க. லேஸ் வைக்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஆனால் எனக்கு வந்து பிஸ்கை ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியுங்க. சின்ன ஓரளவுக்கு சின்ன மாடல் ப்ளவுஸ் தைக்க தெரியும். யாருக்குன்னா தைச்சுன்னா வந்து அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் தாங்க. இப்போது ஒரே ப்ளவுஸ் ஒத்துறதேன்னா 3 ப்ளவுஸு 4 ப்ளவுஸ் கட் பண்ணலாங்க. ஆனால் வேறு ஒத்துறதா இருந்தால் கட் பண்ணக்கூடாதுங்க. அது சொல்லிடுறேங்க. அக்கா நீங்கள் 3 ப்ளவுஸ் சேர்த்து கட் பண்ணிங்க, நானும் அதேமாரி கட் பண்ணிட்டேன் சொன்னீங்கன்னா ஒத்துறதே ஒரு நபர்தே இருந்தால் 3 ப்ளவுஸ் கட் பண்ணலாங்க. வேறு நபர் ப்ளவுஸ் வந்து அவங்கவுங்க அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேங்க. சப்போஸ் நீங்கள் சொல்லலைக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அதனாலங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட் தைக்கிறவர்கள் அவங்களுடைய எந்த ஒரு சின்ன பீஸ் கூட வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க. பத்திரமா வந்து லைனிங்கில் அந்த காட்டன் ப்ளவுஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக அதனுடைய ப்ளவுஸ் வந்து பட்டி என்னென்ன துணி மீதோ மொத்தத்தையும் நான் சின்ன துணி வச்சு கட்டி வச்சுருவேங்க. எப்போ ப்ளவுஸ் தைக்கணும் அப்போ தாங்க அந்த முடிச்சு அவுப்பேன். அது இதெல்லாம் முடிச்சு அவுக்க மாட்டேங்க. அதேமாரி அளவு ப்ளவுஸ் வச்சு தாங்க நான் கட்டி வச்சுருவேன் ஜாக்கெட்டை. எப்போ ப்ளவுஸு தைச்சிட்டு அதேமாரி கட்டி வச்சுருவேங்க. எனக்கு எவ்வளோ ப்ளவுஸ் இருந்தாலும் நான் கரெக்டாக ஞாபகம் இருக்கும், இது இவங்களுது அவங்களுதுன்னு சொல்லிட்டுங்க. இப்போ தான் ப்ளவுஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக ஞாபகம் இருக்கும். எனக்கு எவ்வளோ ப்ளவுஸ் இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், நீ எப்படி தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற. அப்படி ஒரு டைம் நான் வாங்கி வைக்கிறேன்னா அந்த டைம்லேயே அப்படியே மண்டையில் ஏற்றிப்பேங்க, இது இவங்களுது அவங்களுதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி அவங்க என்ன இடுப்பு ஏற்ற சொன்னாங்கன்னா அதையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பேங்க. ஆனால் வந்து இப்போ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. நிறைய ப்ளவுஸ் தைப்பேன். யாருன்னா ப்ளவுஸ் தைக்கிறவங்க கொடுங்க, நான் தைச்சி தரேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், எப்போ உடம்பு சரியில்லை ஆகும் சொல்ல முடியல. அதை மட்டும் மாற்றிக்கினா போதுங்க. எங்கள் வீடியோ பாருங்கள்.